ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு மணத்தக்காளி கீரை கடையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய எடுத்து வத்தல் போட்டு வச்சுக்கலாம். அது புளிக்குழம்புக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் வந்து கீரையை பிளான்ச் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் சாம்பாருக்கு எடுக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது சேர்த்து அது கூட ஒரே ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அளவா தண்ணி ஊத்திக்கோங்க. இத வந்து வேகுற சமயத்துல பிளான்ச் பண்ண கீரைய லைட்டா வந்துட்டு மிக்ஸில ஒரு 2 சுத்து மட்டும் போட்டு எடுத்துக்கணும். மத்து வச்சு கடையணும். எனக்கு டைம் இல்லங்கிறனால நான் இந்த மாரி செஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. அத லைட்டா மசிச்சு விட்டு இது 2த்தையும் ஒண்ணா சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நான் ஸ்டவ் மேல வைக்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஸ்டவ்ல வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி இல்லன்னா சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம காரத்துக்கு சேர்க்கறது. இது வந்துட்டு நல்லா கொதி வரணும். நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஏன் பிளான்ச் பண்ணோம் அப்டின்னா, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். நல்லா கிரீனிஷா இருக்கும் பார்க்கவே. சாப்பிடவும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இது. சில டைம் வந்துட்டு மணத்தக்காளி கீரை வந்து கசக்கும். இந்த மாரி செஞ்சா கசக்கவே கசக்காது. ஸோ இந்த மாரி கொதிச்சு வரும்போது நல்ல ஒரு வாசனையோட வரும். அவ்வளோதான். இதே வந்துட்டு கடையிறீங்க அப்டின்னா, தண்ணி இல்லாம பருப்பையும், கீரையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கடைஞ்சுக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் தாளிச்சு கொட்டிடலாம். சீரகம், கடுகு, அப்புறம் கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து நான் தாளிச்சு கொட்டிர்றேன். நான் மோஸ்ட் வந்துட்டு கீரை செய்யும்போது புளியும், அம் கருவேப்பிலையும் சேர்க்க மாட்டேன். ஸோ அது மாரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பாடோட நான் வந்துட்டு கீரை, அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்துட்டு வீட்ல செஞ்ச அரிசி வத்தல் இதையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லது இது. சம்மர் டைம்ல இந்த வாய் புண்ணா இருக்கிறது, குடல் புண்ணா இருக்கிறது, அதுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். எல்லாமே க்யூர் ஆயிடும். ஸோ இதே மாரி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. தேங்க் யூ.